திவாகரோட இஷ்யூ இப்ப ரொம்ப தீவிரமாயிட்டு போயிட்டே இருக்கு. ஏன்னா அவரு பண்ண தப்ப வெளிப்படையா சொல்லாம ஒரு மூடி மறைச்சி பல சம்பவங்கள் பண்ணிட்டு இருக்கார். அதை கேட்க போன யூடியூப் சேனலா இருக்கட்டும், கேமராவா இருக்கட்டும், இதெல்லாம் உடைச்சிட்டு பெரிய சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இந்த இஷ்யூத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு நபர் ரியாக்ட் பண்ணியிருக்கிறார். யாருன்னா ஜிபி முத்து அவர்கள். ஸோ திவாகர் பண்ற அலப்பறையெல்லாம் பொறுத்துக்க முடியாம அவர் ஆவேசத்தோடு ஒரு வீடியோ போட்டிருக்கார். அதுல பல தகவல்கள் பத்தியும் சொல்லியிருக்கிறார். அதோட தொகுப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பா கொடுத்துடணும். நம்ம யூடியூப்ல 1 லட்சம் அப்படின்ற ஒரு இலக்கை நெருங்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். ஸோ திவாகர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ரீசெண்டா நேத்து கூட 2 வீடியோ போட்டிருப்பாரு. அதுல என் மேல தப்பு கிடையாது, எனக்கே தெரியாம என்ன ஒரு கூட்டமா சேர்ந்து அட்டாக் பண்ணி என்னை டார்கெட் பண்ணாங்க. டார்கெட் பண்ணி தான் என்னை வீடியோ ரெக்கார்ட் பண்ணாங்க. அதுவும் தள்ளு முள்ளுல தான் கேமராலாம் உடைச்சது, நானா போய் உடைக்கல அப்படின்ற மாதிரி 2-3 வீடியோ போட்டிருந்தார். ஓகே, அதுலயும் போலீஸ்குள்ள அங்க காம்ப்ரமைசேஷன் பேசி அதுல சில சுமூகமா முடிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் அவங்க மேல தப்பு, நான் நிரபராதிங்க, நான் நல்லவன், நான் நிரபராதி அப்படின்றதுதான் அவரோட விளக்கமா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜிபி முத்து என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு வீடியோவை போட்டிருக்காப்புல. ஆல்ரெடி ஜிபி முத்துக்கும் மற்றும் திவாகருக்கும் ஏதோ இஷ்யூ நடந்துட்டு இருக்கு போல. ஏன்னா நம்ம பிக் பாஸ்ல இருந்து பார்த்துட்டு இருந்தோம்னா ஜிபி முத்து பல இடங்கள்ல திவாகர் பண்ற ஆக்டிவிட்டிஸுக்கு எதிராகவே பல இடத்துல வீடியோ போட்டு அதை ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுல அவர் கேட்ட கேள்வியும் ஒரு சில கேள்விகள் நியாயமா இருந்தது. அதுல கிளின்னு கிழிச்சாரு. ஒரு ஸ்லாங்ல பேசுவார்ல ஜிபி முத்து, ஒரு ஸ்லாங்ல பேசுவார்ல, அந்த பேப்பையில இந்த முள்ளமாரி பயிலே அப்படின்ற மாதிரி பேசுவார்ல, அதுல நிறைய வார்த்தைகள் பேசினாரு. அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள் உண்மையாதான் இருந்தது. ஓகே, இதுல உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், நீ அடுத்தவங்களை பத்தி பேசுறியே, கானா வினோத்தை பத்தி உனக்கு தெரிஞ்சு பேசுறிய, ஆனா ஒன்னா ஜாதியை பத்தி பேசுறிய. ஜாதியை பத்தி கானா வினோத்தெல்லாம் பேசுறது கிடையாது, நீ தான் ஜாதியை பத்தி எடுத்து பேசுற. குறிப்பா உங்க ஊர்லயே ஒரு சில நபர்கிட்ட நீ பேசும்போது எப்படி பேசுறன்னு எனக்கே சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னா பழகி வரும்போது கேட்கறது, நீ போய் ஆமா நம்பாலா நீ, யாராவது ஒருத்தர் பேசினா நம்பாலா நீ அப்படின்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வேலை செஞ்சுட்டு வேர்வியோட வரும்போது அவங்க கிட்ட நீ நடந்துக்கிற ஒரு மாதிரி விதமா இருக்கட்டும்ன்ற மாதிரி, இந்த மாதிரி பல உண்மைகள் எனக்கு தெரியும். இதுல ஜாதி வெறி பிடிச்சது நீ தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றார். ஸோ எப்படி அந்த நம்ம ஆட்களா நீ அப்படின்ற மாதிரியா இருக்கட்டும், வேர்வை பிடிச்சவங்கள ஒரு மாதிரி நீ பாக்குற விதமா இருக்கட்டும்ன்றதையும் ஹைலைட் பண்றாரு. இதை நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கும்போது அப்படி திவாகர் பண்றாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்றாரு. ஏன்னா பிக் பாஸ்லயே நம்ம கேட்டிருக்கோம், ஆமா நீ நம்ம ஆட்கள் தானே திவ்யா அப்படின்ற மாதிரி திவ்யா கிட்ட கேட்டதா இருக்கட்டும், சொத்து மதிப்பு என்னன்றது கேட்டதா இருக்கட்டும். ஸோ அவரு டைரக்டா கேட்கலன்னா கூட இன்டைரக்டா அவர் கேட்கிற ரீதியில தான் அவர் போவார். இன்டைரக்டா அந்த ஒரு பாயிண்ட் அட்ரஸ் பண்றது தான் வருவார். ஸோ திவாகரை நம்ம உன்னித்து கவனித்தோன்னா அவர் இன்டைரக்ட்லி ஏதாவது ஒன்று செய்ய வருவார், எல்லாவது ஒரு. ஸோ அந்த ஏற்றத்தாழ்வு கம்பல்சரி ஒரு பார்க்கக்கூடிய நபர் தான், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. அது ஜிபி முத்து சொன்னதுலயும் ரைட்டா தான் இருந்தது. ஓகே, இதுல குறிப்பா மனச குரங்கு இதெல்லாம் ஒரு ரொம்ப ஓவரான தாக்குதலா இருந்தது. ஆனா நீ தாண்டா இழிவா பேசுவ, இழிவா பேசுறதே ஒரு வேலையா வச்சுட்டு இருக்கிறதே நீ மட்டும்தான். எல்லா இடத்துலயும் நீ இப்படிதான் போய் பண்ற அப்படின்றதையும் நான் பாக்குறேன். நீ சொல்றியே, நீ இந்த ஒரு ஊர் பக்கம்லாம் போனா நீ பெண்கள் கிட்ட எப்படி பிஹேவ் பண்றது, உருகி பேசுறதுன்ற பேர்ல ஆபாசமா பேசுறது, இதெல்லாம் நீ தான் எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்றாரு. அது என்னமோ உண்மைதான். பிக் பாஸ்லயே முதல்ல இந்த சேனலு பிக் பாஸ்லயே அவருக்கு ஒரு செலக்ட் பண்ணாமே இருக்கணும். செலக்ட் பண்ணது தப்பு. ஏன் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா, இன்னொரு பக்கம் அந்த கூமாப்பட்டி அவர் ஜீ தமிழுக்கு போயிட்டாரு. ஜீ தமிழுக்கு போனதுக்கு அப்புறம் சேனல் கூமாப்பட்டி எடுத்துட்டு வர ட்ரை பண்ணாங்க. கூமாப்பத்தி ஜீ தமிழ்ல இருந்து வர முடியல. ஸோ அதனால என்ன பண்ணுவோம், வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கும், இவன் ட்ரெண்டிங்ல இருக்கான், எடுத்து போட்டா ஏதாவது வரும்ன்றதுக்காக திவாகரை பிடிச்சி உள்ள போட்டாங்க. அது பண்ணதுதான் சேனல் பண்ண பெரிய தப்பான முடிவு. என்னன்னா திவாகரை தூக்கி பிக் பாஸ்ல போட்டது தான். அது நான் ஸ்டார்டிங்லேயே அது தப்புங்க, அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு எடுத்துன்னு இப்பயும் அந்த பாயிண்ட் எல்லாம் ஸ்டாண்ட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் உள்ள ஒரு கண்டென்ட் கொடுத்தாரு, இனிஷியலா ஷோவை பிக்கப் பண்ண வச்சாரு, இதெல்லாம் இருக்கட்டும். பட் இருந்தாலும் அவரு பெண்களிடம் நடந்துக்கும் பிஹேவியர் இட் இஸ் நாட் ரைட். அவர் வீட்டுக்குள்ள பல இடத்துல அதுக்கே வேற மாதிரி பண்ணிருக்கணும். அது இன்னொரு பக்கம் என்னன்னா, அதை பொறுத்துக்கு போறதுமே தப்பு. அந்த மாதிரி பண்ணும்போது அப்பயே தட்டி கேட்டு அப்பயே ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி ரியாக்ட் பண்ணாதான் இவர் இந்த நம்ம ஃபன்னுன்ற பேர்ல விட்டுடுறோம். அந்த ஃபன்னுன்ற பேர்ல அந்த ஒரு ஃபன் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நடக்கிற நபர்கள் தான் சில பேர் இருக்காங்க. அதுல முக்கியமான ஆளு இவர் தான், திவாகர். அதை தாண்டி நீ என்ன சொல்ற, மாக்காப்பா பத்தி சொல்ற. மாக்காப்பாவை பத்தி உனக்கு என்ன தெரியுமா? உனக்கு நான்லாம் போயிருக்கேன். எனக்கு போகும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் சரியாதப்ப
அவர் நிறைய இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்து என்னெல்லாம் மோட்டிவேட் பண்ணியிருக்கிறாரு. அப்படியாப்பட்ட நபர் தான் மாக்காப்பா. ஒரு தெருலன்னா அவங்கள நல்ல இதுல ஹெல்ப் பண்ணி மேல ஏத்திட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய நபரு. உன்னா மாதிரி ஆட்கள்லாம் கிடையாது. நீ ஏன்னா இப்படிலாம் பேசுற? நீ புரியல எனக்கு, எதுக்கு நீ இப்படி பேசுறன்ற மாதிரி கிளிகிறாரு மக்களே. அதை தாண்டி நீ ஒண்ணு சொல்றியே, உனக்குன்னு சொந்தமா என்ன இருக்கு? டாக்டர் தானே, அப்ப டாக்டர் வேலையை போய் பார்க்க வேண்டியதானே. அடுத்து உன்னை காப்பி அடிக்கிற வேலையை ஏன் பாக்குற? நீ ஒண்ணு இந்த வாட்டர் மிலான் மாதிரி இப்படி வாட்டர் மிலான் வச்சு இப்படி இப்படின்னு பண்றிய, அது கூட உன் சொந்த டைலாக்கா, சொந்த சீனா? எல்லாம் சூர்யா கிட்ட இருந்து காப்பி அடிச்சது, பண்றது எல்லாமே காப்பி அடிச்சு பண்ற வேலை தான். இதுல நீ என்ன வேற வேலையை கிழிக்கிற? என்னத்த பண்ற? மூடிக்கிட்டு டாக்டர் வேலையை பார்க்க வேண்டியதானே, எதுக்கு இங்க வர அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுமே எடுத்து பேசுறாப்புல. செம ஃபார்ம்ல இருந்திருக்காரு போல. அதுல திவாகர் மாதிரி மாடுலேஷன் பண்ணதா இருக்கட்டும், இதெல்லாம் ஓகே. எனக்கு அந்த வார்த்தைகள் மட்டும் தவிர்த்துருக்கலாம். அதுல குறிப்பா உன்னை பார்த்து புகழுக்கு பொறாம. நீ புகழ் மாதிரி உனக்கு நடிக்க தெரியுமா? குக்கு வித்து கோமாளியில புகழ் பண்ற அளவுக்கு உன்னால பண்ண முடியுமா? நீ என்னத்தை கிழிச்சிட்டு, நீ என்னத்தை பண்ணிட்டு, நீ அந்த அளவுக்கு நீ ஒன்னும் பண்ணல, ஒன்னுத்தையும் கிழிக்கல. இதுல நீ வாய் மட்டும் பேசுறது. அவன மாதிரி ஒன்னு நடிச்சு காட்டு பார்ப்போம். இதுல இவ்வளவு சீன் வேற போடுறது, என்னத்துக்குடா இதெல்லாம் பண்ற? நீ எதுக்கு பண்ற அப்படின்றதையும் கேட்கறாப்புல. அதுக்கெல்லாம் மேல போயிட்டு நீ கேமராவை உடைக்கிற வீடியோ எல்லாம் பார்த்த, இதுல உன்னை அடைச்சு வச்சு இது பண்ணி நீ இன்டர்வியூ வரேன்னு சம்மதிச்சுட்டு தானே போன. நீ சம்மதிக்காமையா போன? உன் சம்மதத்தோட காசு கொடுப்பாங்க, இது பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் நீ போன. அதெல்லாம் தெரிஞ்சு போயிட்டு உனக்கு சாதகமா வரலன்னும் போது இப்படி ஒரு விஷயத்தெல்லாம் பண்ற. என்ன இது? கையில மாட்டினா செருப்பை கைட்டு அடிப்போம் உன்னை அப்படின்ற மாதிரி செருப்பை கொண்டு எடுத்து காமிச்சாரு மக்களே. கண்டிப்பா என் கையில மாட்டினா செருப்பால அடிக்காம விட மாட்டேன், கண்டிப்பா அடிச்சே தீருவேன் அப்படின்றது ஜிபி முத்தோட கருத்து. என் கருத்து இல்ல, ஜிபி முத்தோட கருத்து இது. அவரே சொல்றாரு, கண்டிப்பா இதை நான் அடிச்சே தீருவேன், நான் விடவே மாட்டேன் அப்படின்றத சொல்றாரு. ஸோ எங்க ரெண்டு பேரும் ஒரேடியா மீட் பண்ணும்போது ஒரு பிரளயமே வெடிக்க போகுது போல இருக்கு. எல்லாமே சம்பவம் இருக்குது, தரமான சம்பவம் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணும் போது அப்படின்றது பார்க்க முடியுது. அதை தாண்டி நீ தான் பொறாமையில சுத்திட்டு இருக்க எல்லார் மேலேயும். உனக்கு ஏதாவது பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் தேடி பண்ணிட்டு இருப்ப. நீ கம்ப்ளைண்ட் பண்றதும் வைக்கிறதும் எதுவும் உருப்படாத காரியம். கண்டிப்பா நீ ஒரு நாள் உனக்கு இருக்குடா, இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாப்புல. ஆனா இதுல அவர் சொன்னது நான் சொல்றேன், பெண்களிடம் இவர் பேசும் பிஹேவியரும் கரெக்ட் தான். அதை தாண்டி பாத்தீங்கன்னா காப்பி அடிச்சுதான் அந்த கண்டென்ட் எடுத்துன்னு வந்திருக்குன்றது ரைட்டு. இதுல நீ தான் பெரிய ஆள். ஸோ திவாகரை பொறுத்தவரையும் அவருக்கு இந்த ஜாதி அந்த ஒரு ட்ராக்கும் ஒன்று இருக்கு. ரெண்டாவது ட்ராக் என்னன்னா, அவரு தான் திறமைசாலி, மற்றவங்க கூட இருக்கவங்க யாருமே திறமைசாலி கிடையாது. அவர் போய் ஒரு படத்துல 5 செகண்ட் இல்ல 10 செகண்ட் சீன்ல வச்சாலுமே நான் ஒரு படத்துல நடிச்சிட்டேன், நீ நடிச்சிட்டியா? நான் பாத்தியா 5 படத்துல நடிச்சிட்டேன், இது பண்ணிட்டேன். எத்தனை வாட்டி இந்த பிக் பாஸ்ல இந்த டைலாக், நான் 5 படத்துல நடிச்சிட்டேங்க, வந்திருக்கிறது ஒரு 10 செகண்ட் சீன் ஆகட்டும் இல்ல ஒரு 15 செகண்ட் சீன், அது கூட அவர் கணக்கு எடுத்துப்பார். அந்த அளவுக்கு தற்பெருமை பேசிக்கொண்டு இது பண்ணிக்கிட்டு இதெல்லாம் ரியாக்ட் பண்ணிருக்கார். இன்னொரு பக்கம் பல நாள் காண்டு இருந்திருக்குது போல ஜிபி முத்துக்கு. அதை எப்படா இது பண்ணலான்னும் போது கரெக்டான சுச்சுவேஷன் மாட்டிச்சு வச்சு பொலன்னு போட்டு பொழந்து விட்டுருக்காப்புல. அதுல குறிப்பா எப்ப கையில மாட்டு நீ செத்தடா அப்படின்ற நிலைமையில தான் போயிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.